வணக்கம். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு 10வது படிக்கிற பையனை அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. அவனுக்கு எஜுகேஷன் எல்லாம் இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு அவனை அசஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அவன் என்கிட்ட நல்லா பேசினான். நான் கேட்ட கேள்விகளை நல்லா ஆன்சர் பண்ணான். நான் கொடுத்த சம்ஸும் நல்லாவே பண்ணான். கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் கொடுத்து பார்த்தேன். அதுவும் அவன் நல்லா பண்ணான். அல்ஜிப்ரா நல்லா பண்ணான். சோ அப்போ அவங்க பேரண்ட்ட அவனுக்கு என்ன இஷ்யூன்னு கேட்டேன். அப்போ லைட்டா அவங்க சிரிச்சிட்டு அவன் எங்களுக்கு ஒபே பண்ண மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சம்ஸ் அவனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சேன். அப்போ எனக்கு வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவங்க அப்பாட்ட பேசிட்டே இருந்தான். எனக்கு ஒபே பண்ணல. நம்ம எப்ப போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தான். அவங்கள பேச அலோவ் பண்ணல. சோ அதுக்கப்புறம் அவன்கிட்ட ஒரு நேகிங் பிஹேவியர் பார்க்க ஆரம்பிச்சேன். இப்படிதான் அவன் வீட்டுல இருப்பான் அந்த மாதிரி அவங்க சொன்னாங்க. சோ இந்த பையன் நார்மலா இருந்தாலுமே இந்த பையன் ஸ்கூல் போக மாட்டேன், வீட்டுல எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் அடம் பிடிக்கிறதுனால அவனால ஒரு நார்மல் பையன் மாதிரி லைஃப லீட் பண்ண முடிய மாட்டேங்குது. இத மாதிரி நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். அந்த பசங்கள்கிட்ட ஐக்கியூ நல்லா இருந்தும் ஸ்பீச் நல்லா இருந்தும் ஒபீடியன்ஸ் இல்லாததுனால அந்த குழந்தைங்க ரொம்ப மோசமா இருக்கு. இந்த ஒபீடியன்ஸ் இல்லாம போறதுக்கும் ஆட்டிசத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன் அது சொல்றேன்னா, நிறைய குழந்தைங்களை பார்த்திருக்கேன். ரொம்ப ஒபீடியண்டா அந்த குழந்தைங்க அந்த ஸ்கில்ஸ ஒழுங்கா பண்றத பார்த்திருக்கேன். இங்க நிறைய குழந்தைங்க ஒபீடியன்ட் இல்லாம இருக்கிறதையும் பார்த்திருக்கேன். இந்த 2 குழந்தைங்களையும் நான் நோட் பண்ணும்போது நான் கவனிச்ச விஷயம் என்னன்னா, மோஸ்ட்லி இந்த ஒபீடியண்டா இருக்கக்கூடிய குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்க. அவங்க அவங்க அடம் பிடிக்கும் போதோ அழும் போதோ அவங்க பெருசா ரியாக்ட் பண்றது இல்ல. ஆனா இந்த அடம் பிடிக்கிறக்கூடிய குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் சின்ன விஷயம்னாலும் ஓவரா ரியாக்ட் பண்றத பார்த்திருக்கேன். சோ இந்த ரியாக்ஷன்னால அந்த குழந்தைங்க ரொம்ப அட்டென்ஷன் சீக் பண்றாங்க, அடம் பிடிக்கிறாங்க, ஒபே பண்ண மாட்டேங்கிறாங்க. சோ இந்த மாதிரி அடம் பிடிக்கக்கூடிய குழந்தைங்களோட லேர்னிங் ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகுது. இந்த குழந்தைங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மி ஆகுது. சோ இந்த குழந்தைங்க நார்மலா ஆகக்கூடிய வாய்ப்புகள் கம்மி ஆகுது. இன்னும் முக்கியமா நான் கவனிச்ச விஷயம் என்னன்னா, இந்த குழந்தைங்களை ஒரு தப்பு பண்ணும் போது இந்த பேரண்ட்ஸ் ஒரு சின்னதா பனிஷ் பண்றது கூட ரொம்ப தயங்குறாங்க. நிறைய பேரண்ட்ஸ் இம்பல்ஸ் கண்ட்ரோல் ட்ரைனிங்க்கு வராங்க. ஆனா இந்த குழந்தைங்க அந்த இம்பல்ஸ் கண்ட்ரோல் பண்ணும்போது அழுறாங்கன்னு சொல்றதுக்காகவே அவங்க வீட்டுல பண்ணாம அந்த குழந்தைங்கள அப்படியே விட்டுறாங்க. சோ அந்த குழந்தைங்க ரெக்கவர் ஆகாம போறதுக்கு அந்த பேரண்டோட வீக் மைண்ட் செட் ஒரு முக்கியமான காரணமா பாக்குறேன். எந்த பேரண்ட்ஸ் குழந்தைங்க அழுதாலும் பரவாயில்ல, அந்த குழந்தைங்களை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களை அவங்க ஸ்ட்ரிக்டா டீல் பண்றத பாத்திருக்கேன். அந்த மாதிரி பேரண்ட்ஸ் அந்த குழந்தைங்களை ரெக்கவர் பண்றாங்க. நிறைய பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரிக்டா டீல் பண்ணா அந்த குழந்தை ஸ்பாயில் ஆயிடும் சொல்லிட்டு அந்த குழந்தைங்களை ஸ்ட்ரிக்டா டீல் பண்ணாம அந்த குழந்தைங்களை அவங்க ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கிறதையும் பாக்குறேன். சோ இந்த சாஃப்ட் மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் பலவாட்டி இந்த பிஹேவியரை நம்ம சரி பண்ணிட்டோம்னா இந்த குழந்தை நார்மல் ஆயிடுவான்னு சொன்னா கூட அந்த பேரண்ட்ஸ் அந்த குழந்தைங்க அழுத உடனே அவங்க அந்த பிஹேவியரை கரெக்ட் பண்றத ஸ்டாப் பண்ணிடுறாங்க. சோ அந்த குழந்தைங்க அந்த பிஹேவியர்ல இருந்து வெளியே வர்றதே இல்லை. இன்னும் ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்லணும்னா, ஒரு பேரண்ட்ட இவன் எழுத மாட்டேங்கிறான், அடம் பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது அவங்க பனிஷ்மெண்ட் என்ன கொடுக்கறாங்கன்னா, நீ கொஞ்ச நேரம் போய் எழுதாம நில்லு அப்படின்னு சொல்லிட்டு பனிஷ்மெண்ட் டைம் அவுட் கொடுக்கறாங்க. சோ இந்த குழந்தைய அவங்க ரிவார்ட் பண்ணிருக்காங்களா, பனிஷ் பண்ணிருக்காங்களா? இந்த மாதிரி தான் இந்த வீக் பேரண்ட்ஸ் பனிஷ் பண்றேன்னு பேர்ல அந்த குழந்தைங்களை ரிவார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பண்றதுனால அந்த குழந்தைங்க இந்த பிஹேவியர் ப்ராப்ளத்துல வெளியே வர்றதில்ல. சோ ஒரு காக்னிஷன் நல்லா இருந்தாலும் ஸ்பீச் நல்லா இருந்தாலும் அந்த குழந்தைங்கள்ட்ட பிஹேவியர் மோசமா இருந்துச்சுன்னா அந்த குழந்தைங்களை ரெக்கவர் பண்றது கஷ்டம். நான் பார்த்த வரையில எந்த குழந்தைங்கள்ட்ட பிஹேவியர் ப்ராப்ளம் இருக்கோ அந்த குழந்தைங்களோட லேர்னிங் ஸ்லோவா இருக்கு. பிஹேவியர் ப்ராப்ளம் இல்லாத குழந்தைங்க லேர்னிங் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. சோ பிஹேவியர் ப்ராப்ளத்தை ஃபர்ஸ்ட் டீல் பண்ணணும். டீல் பண்ணிட்டு அந்த குழந்தைங்கள்ட்ட ஒபீடியன்ஸ் டெவலப் பண்ணணும். ஒபீடியன்ஸ் இல்லைன்னா அந்த குழந்தைங்களோட டெவலப்மெண்டே போச்சு. சோ ஒபீடியன்ஸ் ரொம்ப மஸ்ட். தேங்க்யூ.